திருப்பரங்குன்றம் முருகராவது மோடிக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும். வலுவிழந்தவர்கள் கூறுகின்ற வார்த்தை அதற்கு பதில் கூற விரும்பவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்துக்களோடும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வாழ்த்துக்களோடும், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் பி.கே. சேகர்பாபுடைய வழிகாட்டுதலோடு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வார்டு எண் 71 நெல்வயல் சாலையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலக கட்டிடமும், அதேபோல வார்டு எண் 72 பழைய வெங்கடேசபுரத்தில் 2 பல்நோக்கு மைய கட்டிடமும், அதே போலவே வஉசி நகரில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதல் மாடியும், அதே போலவே வார்டு 73 பழைய வாழமா நகர், கிரே நகர் ஆகியவற்றில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் பூங்கா ஆகியவற்றையும், அதே போலவே வார்டு 75 எஸ்எஸ்புரத்தில் பல்நோக்கு மைய கட்டிடம் ஒன்றும், அதே போல செக்ரட்டரியேட் காலனியில் உடற்பயிற்சி கூடத்திற்கு உடற்பயிற்சி உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வும், அதே போல வார்டு எண் 76 ஸ்டான்ஸ் ரோடு மாநகராட்சி பள்ளியில் ஒரு அங்கன்வாடி கட்டிடமும், அதே போலவே கேஎம் கார்டனில் ஒரு பல்நோக்கு மைய கட்டிடமும் என்று கட்டுவதற்கு திட்டமிட்டு அதற்கான துவக்கப் பணிகளை மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அன்பிற்கினிய பி.கே. சேகர்பாபு அவர்கள் இன்று துவக்கி வைத்தார். வணக்கத்திற்கு மேயர் அவர்களுடைய முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் வட்டார துணை ஆணையர் அன்பிற்கினிய கௌசிக் அவர்களும், அதே போல மண்டல அலுவலர் சொக்கலிங்கம் அவர்களும், அதே போலவே செயற்பொறியாளர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரி பெருமக்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்றார்கள். திருப்பரங்குன்றம் முருகராவது மோடிக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும். வலுவிழந்தவர்கள் கூறுகின்ற வார்த்தை அதற்கு பதில் கூற விரும்பவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்துக்களோடும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வாழ்த்துக்களோடும், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் பி.கே. சேகர்பாபுடைய வழிகாட்டுதலோடு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வார்டு எண் 71 நெல்வயல் சாலையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலக கட்டிடமும், அதே போல வார்டு எண் 72 பழைய வெங்கடேசபுரத்தில் 2 பல்நோக்கு மைய கட்டிடமும், அதே போலவே வஉசி நகரில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதல் மாடியும், அதே போலவே வார்டு 73 பழைய வாழமா நகர், கிரே நகர் ஆகியவற்றில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் பூங்கா ஆகியவற்றையும், அதே போலவே வார்டு 75 எஸ்எஸ்புரத்தில் பல்நோக்கு மைய கட்டிடம் ஒன்றும், அதே போல செக்ரட்டரியேட் காலனியில் உடற்பயிற்சி கூடத்திற்கு உடற்பயிற்சி உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வும், அதே போல வார்டு எண் 76 ஸ்டான்ஸ் ரோடு மாநகராட்சி பள்ளியில் ஒரு அங்கன்வாடி கட்டிடமும், அதே போலவே கேஎம் கார்டனில் ஒரு பல்நோக்கு மைய கட்டிடமும் என்று கட்டுவதற்கு திட்டமிட்டு அதற்கான துவக்கப் பணிகளை மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அன்பிற்கினிய பி.கே. சேகர்பாபு அவர்கள் இன்று துவக்கி வைத்தார். வணக்கத்திற்கு மேயர் அவர்களுடைய முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் வட்டார துணை ஆணையர் அன்பிற்கினிய கௌசிக் அவர்களும், அதே போல மண்டல அலுவலர் சொக்கலிங்கம் அவர்களும், அதே போலவே செயற்பொறியாளர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரி பெருமக்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்றார்கள்.